Check, check, check. Audio check. Check, audio check. Check, audio check.
Check. Audio check. Okay, we'll start in 2 minutes. Okay, so we start at 9:30 here. சரி, இப்போ நான் இது எப்படி நான் இது கொண்டு போக போறேன்னு சொல்லிடுறேன். இது இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் லைவ். ஸோ எப்படி கொண்டு போறேன்னு சொல்லிடுறேன். ஸோ இட்ஸ் பியூர்லி வந்து எம்சிக்யூ டிஸ்கஷன் தான். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ரைட் ஃப்ரம் 2020லேருந்து ஒரு 5 இயர்ஸ் எடுத்திருக்கேன். 16, 17, 18, 19, 20. ஸோ இந்த 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த 5 இயர்ஸ் வந்து கொஸ்டின்ல, அதாவது இங்க நான் லோட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா. இப்போ நான் வந்து ஃபுல்லா 2020 கொடுத்தேன்னா, ஸோ 2020ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவல், அதாவது ஒரு சாப்டரா எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஐ ஃபோக்கஸ் இஸ் இன் த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஓகேங்களா. ஸோ த பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ல த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ மீன் இந்த 2020ல 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவலா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2019லயும் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இஃப் யூ கோ வித் அண்ட் 2018, ஸோ 2018லயும் உங்களுக்கு சம்மேர் அரௌண்ட் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இஃப் யூ கோ வித் 2017ல ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் 2016ல 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் இந்த சாப்டர்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா சம்வேர் ஆவரேஜா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்வேர் 4ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 4 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இதுல இருந்து சம்டைம்ஸ் 3 to 4 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ல இருந்து. ரைட். அப்புறம் கொஸ்டின் மோட் எப்படி கேட்டிருக்காங்க, இதுல கொஞ்சம் ஈஸியா கேட்டிருக்காங்களா, இது வரைக்கும் இந்த சாப்டர்ல ஈஸி கொஸ்டின்ஸ்லாம் இல்ல எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க, பிளஸ் இந்த வருஷம் நம்ம எந்த வருஷத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வி லுக் ஆன் வித் வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் இன் 2020ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க. ஈஸியா தான் இருக்கும், மோஸ்ட்லி ஈஸியா தான் இருக்கும். ஸோ செலக்ட் த கரெக்ட் ஈவெண்ட்ஸ் தட் அக்கர் டியூரிங் இன்ஸ்பிரேஷன். என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிளா இன்ஸ்பிரேஷன் போது என்னென்ன ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயப்ரம் இருக்குமா? ஓகே. கண்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். ஸோ அப்போ நம்மளுக்கு இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் தெரியணும். இன்னொன்று முக்கியமானது, ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் என்சிஆர்டி. என்சிஆர்டில இருந்து இவங்க ஸ்கிப் பண்ணவே இல்லை. 2020 சரி 19 சரி ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் என்சிஆர்டில இருந்தா இருக்கு. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ரைட். ஸோ இன்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் என்ன, எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் என்ன? ஸோ இன்ஸ்பிரேட்டரிக்கும் எக்ஸ்பிரேட்டரிக்கும் த முக்கியமான மசில் இஸ் அ டயப்ரம். அண்ட் இன்ஸ்பிரேட்டரிக்கு யூ காட் அட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். கரெக்டா? எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அண்ட் ஃபார் எக்ஸ்பிரேஷனுக்கு சேம் டயப்ரம் வில் சப்போர்ட் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் வரும். இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். கோஸ்டல் மசில்ஸ் அப்படின்னு என்னன்னா, இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஜஸ்ட் புட் இட் இன் சாட்ல போடுங்க. நான் உடனே பார்க்கலனாலும் கூட நான் அப்புறமா ஐ வில் ஜஸ்ட் லுக் ஆன் த சாட்ல நான் அப்புறமா பார்ப்பேன். ஸோ யூ புட் இன் த சாட். ஓகேங்களா. ரைட். ஸோ த கோஸ்டல் மசில்ஸ் அப்படி என்னன்னா, கோஸ்டல் அப்படின்னாவே ரிப் கேஜ். கரெக்டா? ஸோ ரிப் கேஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மசில்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ஃபார் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் ஃபார் எக்ஸ்பிரேஷனுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயப்ரம். கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயப்ரம் நடக்குமா இன்ஸ்பிரேஷன் போது? எஸ். ஸோ கண்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். ஸோ இன்ஸ்பிரேஷன் போது என்ன ஒர்க் ஆகுது? ஸோ யூ கோட் வித் அன் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுமா? எஸ், கண்ட்ராக்ட் ஆகும். பல்மனரி வால்யூம் டிக்ரீஸ் ஆகுமா? நோ, பல்மனரி வால்யூம் ஷுட் நாட் டிக்ரீஸ், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து உங்களோட லங்ஸ். லங்ஸோட யூல் பி ஹேவிங் 2 layers ஆஃப் லங்ஸ், ரைட்? ஸோ இது மாதிரி 2 லேயர் வச்சுக்கலாம். ஸோ த அவுட்டர் இட்ஸ் அட்டாச் வித் த டயப்ரம். Right. So that once the diaphragm pull ஆகும்போது, when the diaphragm is going to contract, இது மாதிரி contract ஆகும்போது outer layer pull பண்ணிட்டு வரும், inner layer pull ஆகும், volume increase ஆகும். கரெக்டா? ஸோ இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, வால்யூம் டிக்ரீசஸ் கொடுத்துருக்காங்க, தப்பு. இன்ட்ரா பல்மரி ப்ரெஷர் இன்க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க, நோ, ப்ரெஷர் டிக்ரீசஸ். கரெக்டா? ஸோ இன்ட்ரா பல்மரி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்,
So air from the atmosphere, it enters here. So 2020 la easy question, right? So anyone can answer. So it's an option A and B, right? So இதெல்லாம் வந்து பேசிக்கா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லங்ஸ்ல படிச்சிருந்தாவே வந்திருக்கும். NCERT பேசிஸ் தான். Right. Identify the wrong statement with reference to transport of oxygen. So transport of oxygen la identifying the wrong statement. So எது வந்து wrong statement அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது the partial pressure of CO2 can interfere with oxygen binding with hemoglobin. எனக்கு சிம்பிளா கேக்குறாங்க. Partial pressure of CO2 can interfere with oxygen binding with hemoglobin. Interfere ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. Right. So we check on it. And higher H plus concentration in alveoli favors with the formation of oxyhemoglobin. Low PCO2 in alveoli favors the formation of oxyhemoglobin. Binding of oxygen with hemoglobin is mainly related to partial pressure of oxygen. So இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிறது which among the following is a wrong statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து ஒரு ஆக்சிஜன் பைண்ட் ஆனுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆல்வியோலஸ்க்கு ஆக்சிஜன் வந்துருச்சு. யூ நோ த பார்ஷியல் ப்ரெஷர். இதுக்கு வந்து 2 3 கான்செப்ட் தெரியணும். பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தெரியணும். வாட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர்? இப்போ யூ நோ the percentage of gases உங்களுக்கு தெரியும். ரீகால் பண்றேன். So nitrogen is somewhere 78% and oxygen with 21% and the carbon dioxide with 0.03% and other gases with 0.97%. இதுதான் வந்து percentage of gases. கரெக்டா? இதுல partial pressureனா 760 mmHg is a full pressure. full pressureங்கிறது 760 mmHg. இதுல partial pressure of nitrogen எவ்வளவு? என்ன சொல்லுவோம்? P(N2). அது நம்மளுக்கு தேவையில்லை because nitrogen we are not going to take anyway. Oxygen. What is a partial pressure of oxygen? அது நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ? 159.6 mmHg. உங்க NCERT-ல கொடுத்திருப்பாங்க. It's 159.6 mmHg. What is a partial pressure of carbon dioxide? அதுவும் உங்களுக்கு தெரியும். Approximately they will give an present 40 mmHg கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? Right. When it enters in the alveolus, உங்க NCERT பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் NCERT ரெஃபர் சொன்னா you just go and refer. எங்க அட்லீஸ்ட் எங்க இருக்குனாச்சும் பிக்கப் பண்ணிக்கோங்க. அப்புறமா கூட படிச்சுக்கோங்க. So atmosphere will be around 159.6 and when it enters into the alveolus வரும்போது இதே 159.6 இருக்கு. அது எவ்வளவு இருக்கும்? PO2 will be 104 mmHg இருக்கும். It will be 104 mmHg in the இதுக்குள்ள உள்ள alveolusல வரும்போது it will be around 104 mmHg இருக்கும். Right? Okay. If you take a PCO2 எடுத்துட்டீங்கன்னா will be 40 mmHg. இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. சார் நீங்க கேட்கலாம், சரி 0.03% தானே, இது எப்படி சார் இவ்வளோ இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய கொஞ்சம் லென்த்தா போகும். நம்மளுக்கு தேவையில்லை பிகாஸ் வி ஃபோக்கஸிங் ஆன் நீட் 2021. நம்ம நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் சரி, இவங்கெல்லாம் இருக்காங்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்குறாங்க? அவங்க கேட்டிருக்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? partial pressure of CO2 can interfere with oxygen binding with hemoglobin. கண்டிப்பா இன்டர்ஃபியர் பண்ணும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா PCO2 has an high solubility than oxygen. இப்போ ஒரு ரூம்ல நம்ம வச்சுக்கலாம். ஒரு ரூம்ல ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ரெண்டுக்கு ரேஸ் வச்சோம்னா யாரு வின் பண்ணுவாங்க? நம்ம லங்ஸ்ல இருந்து யாரு பிளட்டுக்குள்ள போய் ரீச் ஆவாங்க கேட்டா CO2 தான். CO2 விட இன்னொருத்தங்க இருக்காங்க, கார்பன் மோனாக்சைடு. அவங்க இவங்களோட ஸ்பீடா போய் ரீச் பண்ணுவாங்க. கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங் அதெல்லாம் சொல்றோம்ல. ஸோ இவங்க சடனா போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு ஹேஸ் அன் ஹை சாலிபிலிட்டி. இந்த 3 பேத்துல கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் 3 பேத்துக்கு ரேஸ் வச்சோம்னா கார்பன் மோனாக்சைடு தான் போய் டக்குன்னு போய் ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் தி ஹீமோகுளோபினோட போய் பைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா the binding capacity of carbon monoxide is higher. ஸ்பீடா போய் சடனா போயிட்டு they go and stick பண்ணுவாங்க. So compared to oxygen. So இந்த இதுல டெஃபினட்டா partial pressure of CO2 can interfere with an oxygen binding with the hemoglobin. கண்டிப்பா இன்டர்ஃபியர் ஆவாங்க. செகண்ட், higher H plus ion concentration in alveoli favors the formation of oxyhemoglobin. So இது நம்ம பாத்துக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் கடைசியா. Low PCO2 in alveoli favors the formation of oxyhemoglobin. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரே நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு நான் ஒரு சார்ட் காட்டுறேன்.
Yes. Okay. So in the statement number, I will explain you. So third statement போலாம். Low PCO2 in alveoli favors the formation of oxyhemoglobin. Yes, இப்பதான் ஆல்ரெடி சொன்னேன். PCO2 ரேஸ்ல இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சொன்னேன் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு 3 பேத்துக்கு ரேஸ் வச்சோம். CO2 இருந்துச்சுன்னா CO2 வின் பண்ணிருன்னு சொன்னேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Low PCO2. Low PCO2 alveoli favors the formation of oxyhemoglobin. Okay, first உங்களுக்கு oxyhemoglobin என்னன்னு தெரியுதுல? Oxygen attached with hemoglobin is called oxyhemoglobin. கரெக்டா? சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா oxygen is getting attached with hemoglobin. எப்போ low PCO2 இருந்துச்சுன்னா கரெக்டா? So when there is a low PCO2, oxygen is going to attach with hemoglobin. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஹை PCO2 இருந்துச்சுன்னா அட்டாச் ஆகாது. கார்பன் டை ஆக்சைடு தான் போய் அட்டாச் ஆகும். அது கார்பாக்சி ஹீமோகுளோபின், அது டிஃப்ரெண்ட், அது விட்டுறலாம். ஸோ வென் PCO2 லோவா இருக்கும் போது இட் ஃபேவர்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபின். ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். கரெக்டா? பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோகுளோபின் இஸ் மெயின்லி ரிலேட்டட் டு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். எஸ், கண்டிப்பா மெயின்லி ரிலேட்டட் வித் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் தான். That's one of the biggest factor. It related with partial pressure of oxygen தான். Partial pressure of CO2 இவங்கலாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒரு இது மாதிரி. ஸோ மெயினா இட் ரிலேட்டட் வித் partial pressure of oxygen. ஓகேவா? Higher H plus ion concentration in alveolus favors the formation of oxyhemoglobin. Yes, இதுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது நீங்க எப்படி வேணா போலாம். ஆல்ரெடி நான் 3 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணியாச்சு. ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். High H plus ion concentration in alveolus favors the formation of oxyhemoglobin. Statement is wrong. இது நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, I explain you. இங்க பாருங்க, நீங்க ஒரு டிஃப்யூஷன் அந்த சார்ட் பார்த்திருப்பீங்க, ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் பார்த்திருப்பீங்க. அந்த கர்வ் எப்போ ரைட் ஷிஃப்ட் ஆகும், எப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும், அது தெரிஞ்சா போதும். இதுக்கு அந்த கர்வ் எப்போ ரைட் ஷிஃப்ட் ஆகும் பாருங்க, எப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும் பாருங்க. when PO2 is low, PCO2 is high, temperature is high, H plus ions is high. இது மாதிரி டைம்லலாம் the curve will shift to the right side. ஓகேங்களா? இந்த curve எப்போ லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் ஆகும்னா when the PO2 is high, PCO2 is low, H plus ions is low and temperature is low. நான் ஒரு ஷார்ட்கட் இதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, PO2 மட்டும் ஹைல வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் லோல வைங்க. இங்க PO2 லோல வச்சீங்கன்னா எல்லாத்தையும் ஹைல வைங்க. அவ்வளவுதான். எப்போ கர்வ் ரைட்ல ஷிஃப்ட் ஆகும்னு கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். when the curve is shift to the right side, எப்போ ஷிஃப்ட் ஆகும்னா when the PO2 is low, PCO2 is high, H plus ions is high and temperature is high. இது மாதிரி சிச்சுவேஷன்ல the curve will shift to the right side. இந்த சிச்சுவேஷன் எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it happens in the tissuesல நடக்கும். இப்ப டிஷ்யூஸ்ல எப்படி இருக்கணும்? PO2 லோவா தான் இருக்கணும் டிஷ்யூஸ்ல, PCO2 ஹையா தான் இருக்கணும் டிஷ்யூஸ்ல, டெம்பரேச்சர் யூஸ்வலா ஹையா இருக்கும், H plus ions ஓகே, இது கூட விட்டுருங்க. ஸோ இப்படி டிஷ்யூஸ்ல இருந்தாதான் பிளட் வருது பாத்தீங்களா? பிளட் வந்து என்ன பண்ணும்? ஆக்சிஜன் டெலிவரி பண்ணும். ஏன்னா PO2 லோவா இருக்கணும், PCO2 ஹையா இருக்கணும். உடனே ஆக்சிஜன் டெலிவரி பண்ணிட்டு PCO2 பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் ஷுட் பி இன் டிஷ்யூஸ்ல. அது ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ். சரி, இப்போ எப்போ சார் இது வந்து யூஸ்வலா நார்மலா சென்டர்ல இருக்கணும். நார்மலா சென்டர்ல இருக்கிறது தான் கரெக்ட். ரைட்ல ஷிஃப்ட் ஆகிறது இட் வில் ஹேப்பன்ஸ் இந்த டிஷ்யூஸ். லெஃப்ட்ல எப்போ ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் ஃபீட்டல் சர்க்குலேஷன். ஃபீட்டல் சர்க்குலேஷன்ல பாத்தீங்கன்னா the curve will be shift to the left side. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிஃப்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், டிஃப்யூஷன் ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ திஸ் கர்வ் வில் ஷிஃப்ட் டு த லெஃப்ட் சைட்ல ஷிஃப்ட் ஆகும். சரி, ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் இன்னொரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டெப்த் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பொழுதுக்கு இவங்க டிஃப்யூஷன் இது ரெண்டு மிக்ஸ் பண்ணிருக்கனால ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஈஸியா தப்புன்னு கண்டுபிடிச்சலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஹை H plus ion concentration in alveolus favors the formation of oxyhemoglobin. oxyhemoglobin ஃபார்ம் ஆகுதா? கிடையாது, டிசோசியேட் ஆகுது. ஹை H plus ions என்ன பண்ணுது? ஆக்சிஜன் விட்டு வெளியே வருது. இது யாருக்கா புரியலன்னா ஜஸ்ட் ப்ளீஸ் புட் இந்த லைவ் சாட்ல போடுங்க. நான் அதாவது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவா நான் ஏதாவது எடுக்க பாக்குறேன். when the curve is shift to the right side shift ஆகுது, H plus ions formation ஆகுது, அப்போ இந்த இடத்துல கண்டிப்பா oxyhemoglobin ஃபார்ம் ஆகாது. So higher H plus ions in alveolus favors the formation of oxyhemoglobin. Statement is wrong. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம்.
the total lung capacity. Okay. இப்போ பாத்தீங்களா இவங்க எங்க இருந்து கேக்குறாங்க பாத்தீங்களா? சோ இந்த சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் சுத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் கவர் பண்ணிட்டாங்க. லங்ஸை கவர் பண்ணிட்டாங்க. அந்த சென்டர்ல டிஃப்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த PO2 PCO2 அந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஏரியாவும் கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் லாஸ்ட்ல இருக்கிற அந்த டிசோஷன் கர்வும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டியும் கேட்டாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 2020ல இங்க பாருங்க இதுலயும் கேட்டாங்க. ஸோ 2000 ரெகுலேஷனும் அவங்க பாண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2020ல இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி இடத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் சாப்டர் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் ஃபார் 2021 ஆல்சோ. இந்த சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிகாஸ் எல்லா இடத்துல இருந்துமே கேட்டிருக்காங்க. ரைட், வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் என்ன கேட்கறாங்க? இந்த டோட்டல் லங் கெப்பாசிட்டி இஸ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் accommodated in the lungs at the end of forced inspiration. ரைட், உங்களுக்கு 4 வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் தெரியணும். ஃபர்ஸ்ட் இஸ் அ டைடல் வால்யூம், நார்மல் வால்யூம், அண்ட் ஆஃப்டர் த நார்மல் இன்ஸ்பிரேஷன் ஃபுல் இன்ஸ்பிரேஷன். இந்த குரூப் என்னது? இன்ஸ்பிரேட்டட் ரிசர்வ் வால்யூம் சொல்லுவோம். ரைட்டா? அடுத்தது ஆஃப்டர் எக்ஸ்பிரேஷன் ஃபுல் எக்ஸ்பிரேஷன் என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பிரேட்டட் ரிசர்வ் வால்யூம் சொல்லுவோம். எவ்வளவுதான் நம்ம பிரீத் பண்ணாலும் ஒரு சில வால்யூமை நம்ம வெளியே எடுக்கவே முடியாது. தட் வால்யூம் இஸ் கால்ட் ரெசிடுவல் வால்யூம். We call them as residual volume சொல்றோம். ரைட்டா? So inspiratory reserve volume, expiratory reserve volume, one is a tidal volume and other is a residual volume. So 4 கேட்டகரி பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கேக்குறாங்க? Total lung capacity is the total volume of air accommodated in the lungs at the end of forced expiration. Forced expiration. Force expire பண்ணிட்டாங்க. என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இட் இன்க்ளூட்ஸ் என்னது? ரைட். ஸோ என்ன கேக்குறாங்க? Forced inspiration, this includes, right? So it includes your என்னது ஆன்சர் யாரும் போடுங்க. இட் இன்க்ளூட்ஸ் யோர் அவ்வளவுதான் எவ்ரிதிங். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். அவ்வளவுதானே? இட் இன்க்ளூட்ஸ் யுவர் எவ்ரிதிங். ஏன்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. டோட்டல் லங் கெப்பாசிட்டி இஸ் இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். ரெசிடுவல் வால்யூம், எக்ஸ்பெக்டட் ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம் அண்ட் இன்ஸ்பெக்டட் ரிசர்வ் வால்யூம். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ ஈஸி கொஸ்டின். அவங்க இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணலாம்னா வாட் இஸ் வைட்டல் கெப்பாசிட்டி கேட்கலாம், வாட் இஸ் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி கேட்கலாம், இல்லைனா வாட் இஸ் இன்ஸ்பெக்டரி கெப்பாசிட்டி கேட்கலாம், வாட் இஸ் எக்ஸ்பெக்டரி கெப்பாசிட்டி கேட்கலாம். இது மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனா இந்த கொஸ்டின்ஸ் ஈஸி. ஃபுல்லா டிஎல்சின்னு ஃபுல்லா டோட்டல் லங் கெப்பாசிட்டி ஸ்ட்ரைட்டா கேட்டாங்க. பட் திஸ் டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் கொஞ்சம் டெப்த்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ஏரியால. ரைட், அடுத்தது என்ன போயிட்டாங்க? தே என்டர் இன்டு த லாஸ்ட் பார்ட்டுக்கு தே என்டர். ரைட், ஸோ இந்த செக்ஷன்ல நியூமோடாக்சிக் சென்டர். நியூமோடாக்சிக் சென்டர் என்னது? ஐ வில் ஷோ த ஃபுல். ஓகே, ஃபுல் இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட், நியூமோடாக்சிக் சென்டர் ஆப்வியஸ்லி த பான்ஸ் இஸ் நியூமோடாக்சிக் சென்டர். ஏக்கு 2. ரைட், ஈஸி. ஏக்கு 2 முடிஞ்சது, அவ்வளவுதான். ஏக்கு 2 போட்டீங்கன்னா முடிஞ்சது. இந்த நியூமோடாக்சிக் சென்டர் பான்ஸும் தெரிஞ்சதா முடிஞ்சது, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ரைட், ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா பட் ஈஸியா இருக்கு. பட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டஃபா இருந்துச்சு. இந்த கொஸ்டின் மட்டும் ஆக்சிஜன் டிசோஷன் கர்வ்ல இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் டஃபா இருந்துச்சு. ஸோ தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் த சேம் திங். ஸோ இந்த ஒரு இதுல இருந்து இந்த ஒரு கொஸ்டின், இந்த ஒரு பேட்டர்னை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸோ 4 to 5 கொஸ்டின்ஸ் திஸ் டைம் ஆல்சோ வி கேன் எக்ஸ்பெக்ட் வித் திஸ். ஈஸியா அது கிராக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரைட், இஃப் யூ ஹேவ் எடிட் அவுட் ஜஸ்ட் புட் இட் இன் லைவ் சார்ட். அண்ட் 2019ல பாத்தீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 2019ல. ஸோ 4 கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் லைட்டா ஈஸி தான். பட் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வர மாதிரி இருக்கும், நான் சொல்றேன். ஸோ டைடல் வால்யூம் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிசர்வ் வால்யூம் ஆஃப் அத்லெட் இஸ் 500 ml. அதாவது டைடல் வால்யூம் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிசர்வ் வால்யூம் ஆஃப் an athlete is 500 ml and 1000 ml. So 500 ml, this TV and ERV is your. So this is 500 சொல்லிட்டாங்க and expected reserve volume is your 1000 ml னு சொல்லிட்டாங்க. And what will be his expiratory capacity? அவ்வளவுதான். expiratory capacity ஓட ஃபார்முலா என்னது? tidal volume plus expected reserve volume. அவ்வளவுதான், சிம்பிள். இட்ஸ் 1500 ml. கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், இதெல்லாம் உங்களுக்கு டைம் சேவிங். 5 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ். இது நீங்க படிக்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ். இதை நீங்க ஆன்சர் பண்றதுக்கு 1 செகண்ட் இல்ல 2 செகண்ட். அவ்வளவுதான். 7 செகண்ட்ஸ்ல யூ கேன் ஃபினிஷ் திஸ் கொஸ்டின். மேக்ஸிமம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 30 செகண்ட்ஸ் மேல எடுக்க முடியாது. ரைட், ஸோ போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜில மேக்ஸிமம் யூ கேன் கோ வித்தின் 30 செகண்ட்ஸ் போலாம். ஸோ 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஃபுல்லா கிளிக் பண்ணாதான், நீங்க யோசிச்சாதான். ஸோ ஆல் டுகெதர் யூ கேன் ஸ்பெண்ட் சம்மர் 1 hour 10 minutes இன் பயாலஜில. போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜில 1 hour 10 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம். ரிமைனிங் டைம் அடுத்த ஒரு 50 minutes யூ கேன் ஸ்பெண்ட் வித் யுவர் கெமிஸ்ட்ரி பார்ட். அண்ட் ரிமைனிங் 1 hour யூ கோ வித் யுவர் பிசிக்ஸ் பார்ட். ஸோ இதை டார்கெட்டா வச்சுக்கோங்க. அப்போ you have to save more time in biology. So biology ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டே you have to save the time. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா
லாஸ்ட்ல தான் பிசிக்ஸ் போவீங்க. நான் சஜஸ்ட் லாஸ்ட்ல தான் பிசிக்ஸ் போக சொல்லுவேன் எப்பயுமே. ஸோ ஃபர்ஸ்ட் பயாலஜி பார்ட் கொஞ்சம் ஈஸியா முடிச்சிட்டீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஸ்கோர் பண்ணிப்பீங்க. ஸ்கோர் பண்ணி ஒரு ஆவரேஜா ஒரு பேஸ்மெண்ட்ல ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் கடைசியா நீங்க இஃப் யூ கோ வித் அண்ட் பிசிக்ஸ் போனீங்கன்னா யூ கேன் ஸ்பெண்ட் சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆன் பிசிக்ஸ். ரைட். ஸோ உங்களோட ப்ராப்ளம்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். So due to increasing the airborne allergens and the pollutants, many people in urban areas are suffering from respiratory disorder causing wheezing due to right. So இது வந்து the basic NCERT questions தான். So the very basic NCERT question என்னது? Yes. So that's your inflammation of bronchi and bronchioles, right? So it's in basic NCERT questions. Inflammation of bronchi and bronchioles, it's asthma பத்தி சொல்லிருப்பாங்க. So அவங்க increasing airborne allergens ஒரு clue கொடுத்திருக்காங்க. இவங்க புக்ல கொடுத்திருக்க அதே பாயிண்ட். அண்ட் அர்பன் ஏரியாஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். ஏன்னா இந்த கொஸ்டின் ஏன் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா 2019ல ஃபுல்லாக டெல்லி பொல்யூஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு, ரைட். அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணதுனால ஸோ 2020ல பார்த்தீங்கன்னா ஸோ பிகாஸ் ஆஃப் பேண்டமிக்ல அந்த வெஹிக்கிள் பொல்யூஷன்லாம் கம்மியானதுனால ரொம்ப டவுன் ஆச்சு. ஸோ 2019ல அதிகமாக இருந்ததுனால இந்த கொஸ்டின் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல என்ன பண்ணலாம், 2021ல so much of pandemic related within லங்ஸ்ல பேண்டமிக், கோவிட், நிமோனியா. ஸோ இது மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிகார்டிங் த கோவிட் ஆர் நிமோனியா, நிமோனியா காஸ்ட் பை. ஸோ இது மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம். அதுவும் மெயினா இந்த பார்ஷியல் ப்ரெஷர், சேச்சுரேஷன், இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தைகள், நிறைய நம்ம கேட்ட வார்த்தைகள். இந்த பார்ஷியல் ப்ரெஷரா இருக்கட்டும், சேச்சுரேஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் அடிக்கடி நம்ம நியூஸ்லயும் சரி இதெல்லாம் வந்துட்டு. ஸோ அதுல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். முக்கியமா நான் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ல கூட அதை நான் கொடுத்துருக்கேன். ஒரு கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். சேச்சுரேஷன் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நான் இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ தட் நம்ம பார்க்கலாம். எனிவே திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு ரெக்கார்ட்ல தான் இருக்க போது. நம்ம வந்ததுக்கு அப்புறம் என்னோட கெஸ் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு நம்ம we check on it. Right. Okay. So in the question cancer, inflammation of the bronchi and the bronchioles. Okay. Right. So explain the correct statement. Expiration occurs due to external intercostal muscles. இது நான் ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐக்கு இன்ஸ்பிரேஷனுக்கு இ வச்சுக்கோங்க, அப்படியே ஆப்போசிட்டா வச்சுக்கோங்க. இன்ஸ்பிரேஷன்னா எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல், எக்ஸ்பிரஷன்னா இன்டர்னல் இன்டர்கோஸ்டல். ஐக்கு இ, ஈக்கு ஐ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த பிரின்சிபல் இங்க அப்ளை பண்ணனா எக்ஸ்பிரஷன் அக்கர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல். தப்பே, கரெக்டா? இது தப்பு. எக்ஸ்பிரஷன் அக்கர்ஸ் டியூ டு இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். இட்ஸ் நாட் யுவர் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். எஸ். இன்ட்ராபல்மனரி பிரஷர் இஸ் லோவர் தென் அட்மாஸ்பியரிக் பிரஷர் டூரிங் இன்ஸ்பிரேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இங்க பாருங்க, இன்ட்ராபல்மனரி பிரஷர் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட் மாதிரி தானே தெரியுது. இன்ட்ராபல்மனரி பிரஷர் கண்டிப்பா லோவா தான் இருக்கும். அப்பதான் அட்மாஸ்பியர்ல இருந்து ஏர் உள்ள என்ட்ரும். ஏர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் எங்க லோ பிரஷர் இருக்கோ அங்கதான் போய் என்டர் ஆகும். ஸோ ஹை பிரஷர் அப்படிதானே போகும். ஏர் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹை பிரஷர் டு லோ பிரஷர் மூவ் ஆகும். அப்போ இன்ட்ராபல்மனரி பிரஷர் எங்க குறையுதோ ஏர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் enters here. So intrapulmonary pressure is lower than the atmospheric pressure during the inspiration. This statement is correct. Inspiration occurs when atmospheric pressure is less than the intrapulmonary pressure. No, இது சான்ஸ் கிடையாது. என்ன சொல்றாங்க? atmospheric pressure லெஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. தப்பு. இது ஸ்டேட்மெண்ட் wrong. Expiration is initiated due to contraction of diaphragm. No, inspiration is initiated by contraction of diaphragm. This statement is also wrong. Okay வா? So second statement is correct. So 2099 கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. கரெக்டா? பாருங்க, நான் சொன்ன அதே ட்ரெயின்ல வராங்க பாருங்க. பர் கெப்பாசிட்டிக்கு வந்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அனாட்டமிக்கு போனாங்க. இங்க அனாட்டமிக் போயிருக்காங்களா? ஸோ 2099 இங்க கெப்பாசிட்டிக்கு வந்திருக்காங்க. அனாட்டமி வந்து இங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் இங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அனாட்டமி இந்த வருஷம் கேட்கல, 2019ல கேட்கல. மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட்ல அந்த டிசார்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கெப்பாசிட்டி மறுபடியும் அந்த கெப்பாசிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தே ஃபோக்கஸிங் எல்லா இதுமே வந்து அவங்க சுத்தி கேட்கறாங்க, ரைட். ஸோ மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் is key. So the maximum volume of air a person can breathe in after forced expiration. So forced expiration நம்ம எதை சொல்லுவோம்? This is tidal volume. This is your expirated reserve volume. So அப்ப இதுதான் forced expiration. கரெக்டா? This is a residual volume. எப்படி இருந்தாலும் இந்த வால்யூமை நீங்க வெளியே ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கவே முடியாது. இதோட ஸ்டாப் ஆயிக்கும். நீங்க என்னதான் ரெசிடுவல் வால்யூம் வெளியே வராது. ஸோ ஆஃப்டர் ஃபோர்ஸ் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் மேக்ஸிமம் வால்யூம். அப்ப மேக்ஸிமம் வால்யூம்னா எவ்வளோ?
டைடல் வால்யூமை தாண்டி இன்ஸ்பிரேட் ரிசர்வ் வால்யூமுக்கு போகணும். அப்போ இந்த இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நத்திங் பட் வைட்டல் கெப்பாசிட்டி, ரைட்? ஸோ வைட்டல் கெப்பாசிட்டி இஸ் ஆன்சர். ஸோ ஆஃப்டர் ஃபுல் பிரீத்திங் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தட் இஸ் யுவர் வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2018. ஸோ 2018ல 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன 3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, which of the following options correctly represent the lung conditions in asthma? 2019 கேட்ட மாதிரி 2018 கேட்டிருக்காங்க. எம்பசிமா ரெஸ்பெக்டிவ்லி. ஆஸ்துமா, எம்பசிமா 2 டிசார்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் என்சிஆர்டி கொஸ்டின், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchioles and decreased respiratory surface. இது ரெண்டும் அப்படியே என்சிஆர்டி லைன், என்சிஆர்டி லைன்ஸே தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ரைட். அண்ட் the match the items given column 1 with those in column 2. Select the correct options below. Again the capacity போறாங்க. Title volume, factual question. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் கம்மியா எடுத்துக்கக்கூடிய ஒரு நேரம். So what is the title volume? அப்படியே ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏக்கு 3 போட்டிங்கன்னா 2 வருது. ஓகே, 2ல இது. பிக்கு 2 இன்ஸ்பிரேட் ரிசர்வ் வால்யூம் வேல்யூ எவ்வளோ? இதெல்லாம் உங்க புக்லேயே ஸ்ட்ரைட்டா என்சிஆர்டி புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன வேல்யூ? ரைட். ஸோ பிக்கு வந்து you can take it as an inspect reserve volume 2500 to 3000 ml. So big one, right? Avladha second option, right? So it's an straight NCERT ல இருந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி சில இந்த வேல்யூஸ் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க அங்க போயிட்டு நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும். ஐஆர் இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஆர்வி அண்ட் இஆர்வி உங்க என்சிஆர்டில இருக்கும். அண்ட் ஆர்வி இது மட்டும் நம்ம பண்ணிச்சுக்கோங்க. கெப்பாசிட்டிஸ் நீங்க அங்க போய் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கெப்பாசிட்டிஸ் வந்து எப்படின்னா என்ன கேட்குறாங்க? எக்ஸ்பெக்டட் கெப்பாசிட்டினா டிவி பிளஸ் இஆர்வி. ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க முன்னாடி தான். இன்ஸ்பெக்டர் கெப்பாசிட்டினா டிவி பிளஸ் ஐஆர்வி. வைட்ல கெப்பாசிட்டினா டிவி பிளஸ் ஐஆர்வி பிளஸ் இஆர்வி. டோட்டல் லங் கெப்பாசிட்டினா ஐஆர்வி பிளஸ் டிவி பிளஸ் இஆர்வி பிளஸ் ஆர்வி எல்லாத்தையும் போட வேண்டியதான். ஃபங்க்ஷனல் டெசில் கெப்பாசிட்டினா இஆர்வி பிளஸ் ஆர்வி. இது மாதிரி நீங்க அங்க போய் இதோட கால்குலேஷன்லாம் நீங்க போட்டுக்கலாம். விசி, இது ஐசி, இசி இதோட கால்குலேஷன்ஸ்லாம் நீங்க அங்க போய் போட்டுக்கலாம். ஸோ இப்பொழுதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாட் இஸ் ஐஆர்வி, வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஐஆர், வாட் இஸ் வேல்யூ ஆஃப் டிவி, வாட் இஸ் வேல்யூ ஆஃப் இஆர்வி. ரைட். ஓகே. ஸோ which of the following is an occupational related disorder? So occupational related disorders is ஏதோ occupational related disorder? யோசிங்க quick. அகைன் இட்ஸ் என்சிஆர்டி தான். என்சிஆர்டி தானே போறதே இல்லை. சீரியஸா சொல்றேன்னா நீட் வந்து ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. எக்ஸ்க்ளூசிவ்லி பயாலஜி பொறுத்த வரைக்கும், பயாலஜி கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ஈஸி தான். அது நாம தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பாத்துக்கிறோம். ரைட்டா? ஸோ இஃப் எனி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அப்ரோச்சிங் ஃபார் நீட், ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ ஐ பிளான் டு புட் அப் வீடியோஸ் எவ்ரி ஈவினிங். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் நான் பிளான் பண்றேன். பிகாஸ் கொஞ்சம் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது, கிளினிக்ல இருந்து வரதுக்கு. ஸோ தட் ஐ ட்ரை டு புட் அப் லிட்டில் பிட் கொஞ்சம் ஏர்லியா நான் போட பார்க்குறேன். ஸோ இட் பி ஃபைன் ஃபார் இட் ஆல்சோ. ஆனால் என்னன்னு கேட்டால் யூ ஜஸ்ட் சஜஸ்ட் மீ. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ஆஃப்டர் டின்னர் ஒரு 9:30 to 10:30 இட்ஸ் லைக் ஏன்னா யூல் பி மோஸ்ட்லி இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஃபுல் டே ஆன்லைன் கிளாஸஸ்ல இருப்பீங்க. ஸோ யூல் பி அந்த டைம்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஈவினிங் டைம்லாம் யூல் பி ரிலாக்ஸிங். நீங்கள் படிப்பீங்க உங்கள் சப்ஜெக்ட்ஸ். ஸோ தட் ஈவினிங் டைமில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 45 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ தட் நான் என்ன ஒரு சாப்டர்ல இருந்தும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் இயர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ரோச் ஆகிறாங்க நீட் 2021 ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, பார்க்க வேணா சொல்ல. பட் ஆனால் 2021 அப்ரோச் ஆனீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அடுத்த வருஷம் ட்ரெண்ட் வில் பி சேஞ்சிங். ஏன்னா இப்போ நம்ம என்சிஆர்டிங்கிறேன், அடுத்த வருஷம் எப்படி கேட்பாங்க தெரியாது. 2021 எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியல. பட் எனிவே வி ஆர் எக்ஸ்பெக்டிங் நீட் தான், ஐ மீன் என்சிஆர்டி தான். பட் இருந்தாலும் 2021க்கு ஐ மீன் 2022க்கு எப்படி பேட்டர்ன் இருக்குன்னு ஐ வில் டிஸ்கஸ் இட் லேட்டர். சரிங்களா? இது பியூர்லி ஆன் 2021 பேசிஸ். So lungs are made up of air-filled sacs. The alveoli, they do not collapse even after the forceful expression. எவ்வளவுதான் forceful expression பண்ணாலும் கொலாப்ஸ் ஆகல. இப்பதான் சொன்னேன், because of residual volumeனால கொலாப்ஸ் ஆகல. ரைட். The partial pressure of அது அடுத்து 2016 தான் அதிகம். இது வரைக்கும் கேட்டதுலேயே 2016 தான் அதிகம். And we are expecting the same trend in 2021 also. We expecting 5 எக்ஸ்பெக்ட் பண்றேன். Because of this pandemic, lungs வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த வருஷம் also I am expecting some 5 questions from this chapter. So partial pressure of oxygen in the alveoli of lungs is, யோசிங்க. நான் எல்லாத்துக்கும் நான் டக்கு ஆன்சர் சொல்லிட்டு அப்புறம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. வாட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர்? நான் சொன்னேன். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் லங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க.
ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த ஒரு கொஸ்டின் நீங்க அப்ரோச் பண்ணணும்னா பார்ஷியல் பிரஷர் எல்லா இடத்துலயும் இருக்கிற பார்ஷியல் பிரஷர் தெரியணும். பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்ஸிஜன் கேட்கறாங்க. அட்மாஸ்பியர்ல எவ்வளோ பார்ஷியல் பிரஷர்? அட்மாஸ்பியர் இங்க எழுதுறது அட்மாஸ்பியர் எவ்வளோ? 159.6 mmHg. இது எப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? 21% ஆஃப் 760. இது போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வரும். 760 is the total pressure, 21 is an oxygen content ஓட pressure. So 21 pressure of 21% of 760 is 159.6. அப்புறம் எப்படி ஆல்வியோலஸ்ல 104 வந்துச்சு? பிகாஸ் அதோட போற பேசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா there will be so much of dead space will be there. The trachea இருக்கு, the bronchus, bronchioles and so and so சென்ட்ரல்ல இருக்கனால so obviously இது உள்ள போகும்போது you will be having it, some of the dead space will be there. So PO2 is around 104 mmHg இருக்கும். Right. இங்க வரக்கூடிய deoxygenated blood you will be having a PO2 deoxygenated bloodல ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? will be around 40 mmHg. அப்ப deoxygenated bloodல யார் அதிகமா இருப்பாங்க? கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். will be around 45 mmHg. இப்போ கொஸ்டினுக்கு போலாம். பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் alveoli of the lungs. alveoli of the lungsல எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஈக்குவல் டு தட் இன் பிளட்டா? கிடையாது. இப்படி சேச்சுரேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும்? 95 mmHg இருக்கும். PO2 will be around 95 mmHg. கரெக்டா? ரைட். ஸோ ஈக்குவல் டு தட் இன் த பிளட்டா? கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. மோர் தென் தட் இன் பிளட்டா? கண்டிப்பா நீங்க ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டாலும் சரி, டிஆக்சிஜனேட் பிளட் இருந்தாலும் சரி, 104 இஸ் ஹையர். கரெக்டா? லெஸ் தென் தட் இன் பிளட் தப்பு. லெஸ் தென் தட் இன் பிளட்டும் தப்பு. லெஸ் தென் தட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தப்பு. கார்பன் டை ஆக்சைடோட அதிகமாக தான் இருக்கும். 104 இருக்கு. கரெக்டா? ஸோ திஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இதுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கொஞ்சம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கு இட் டேக் சம் டைம். பட் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு வரைஞ்சிடணும். நீங்க யோசிச்சீங்கன்னா எங்கேயா தப்பு பண்ணிடுவீங்க. சீரியஸா நான் சொல்றேன், எங்கேயா தப்பு பண்ணிடுவீங்க. ஏதாவது ஒன்று மாத்தி போட்டுருவீங்க. ஸோ இது வரைஞ்சதுனால எனக்கு இட் டேக்ஸ் அண்ட் சம் 10 செகண்ட்ஸ் டைம் ஆகும். பரவாயில்ல. ஸோ ஏன்னா வி காட் 30 செகண்ட்ஸ் டைம் இருக்கு ஒரு கொஸ்டினுக்கு. சரிங்களா? ஸோ யூ கேன் கோ ஃபார் அண்ட் ஸோ 10 செகண்ட்ஸ் டைமை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? So next question, lungs do not collapse between the breaths. Some airways remains in the lungs which can never be expelled because, right? So சில ஏர் வந்து லங்ஸ்ல இருந்து எப்பயுமே நம்ம எடுக்கவே முடியல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரைட். ஸோ இது வந்து என்சிஆர்டில கிடையாது. ஆக்சுவலா திஸ் கொஸ்டின் இஸ் நாட் இன் என்சிஆர்டி, இட்ஸ் அவுட் ஆஃப் என்சிஆர்டி. 2016 நீங்க என்சிஆர்டில எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. 2016 மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டில இருந்து இல்ல. 2016 2016 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னாலும் கட் ஆஃப் ரொம்ப டவுன் ஆச்சு. என்சிஆர்டில இருந்து அப்போ சரியா கேட்கல. அப்புறம் 17ல இருந்து ஒரு என்சிஆர்டிக்குள்ள அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் எப்படி வேணா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் என்சிஆர்டி, பீல் அவுட் ஆஃப் என்சிஆர்டி. லங்ஸ் டு நாட் கொலாப்ஸ் பிட்வீன் த பிரீத்ஸ் பிகாஸ் தேர் இஸ் அ நெகட்டிவ் ப்ரெஷர் இன் த லங்ஸ். அதுக்கும் கொலாப்ஸ் ஆகாதுக்கும் ரீசன் கிடையாது. அண்ட் யூ ஹேவ் அன் there is a negative intrapleural pressure pulling the lungs work. Yes, this is correct. And there is a positive pressure in the intrapleural pressure. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. Pressure in the lungs is higher than the atmospheric pressure. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. So right statement is there is a negative intrapleural pressure pulling at the lung walls. Right. Negative intrapleural pressure pulling the lung walls. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன லங்ஸ்ல will be having a 2 layers. இந்த ரெண்டு லேயருக்கு நடுவுல intrapleural, intrapluralனா intraனா in between, இந்த ப்ளூரல்குள்ள, இன்சைட் த ப்ளூரல், இன்ட்ரானா இன்சைட், இந்த ப்ளூரல்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், that will be a negative pressure that makes the lungs will not collapse between the breath. ஒரு பிரீத்துக்கு நடுவுலையும் கொலாப்ஸ் பண்ணாம இந்த ப்ரெஷர் பார்த்துக்கும். Right? So this is the right answer. There is a negative intrapleural pressure pulling the lungs walls. That is your right answer. நான் சொன்ன மாதிரி 2016ல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரிடக்ஷன் இன் pH of blood will. This is also out of NCERT. 2016 பேட்டர்னை நம்ம என்சிஆர்டிக்குள்ள இருந்து எடுக்க முடியாது. இப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டாபிக்கா தான் எடுத்தேன். இங்க பாருங்க, இந்த பக்கம் போச்சுன்னா என்ன சொன்னேன்? PO2 எப்படி இருக்குன்னு சொன்னேன்? லோவா இருக்குன்னு சொன்னேன். மிச்சதெல்லாம் நான் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? PCO2 ஹை அண்ட் வேற என்ன சொன்னேன்? H plus will be high and temperature will be high சொன்னேன். H plus ஹையா இருந்துச்சுன்னா pH லோவா இருக்கும். கரெக்டா? அசிடிக். H plus ஹையா இருந்துச்சுன்னா அசிடிக் தானே. அசிடிக்னா pH will be low. கரெக்டா? ஸோ இதுவும் ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அந்த pH வந்து உங்க புக்ல கொடுக்கல.
pH H+ மட்டும் தான் புக்ல கொடுத்துருப்பாங்க. pHன்னு ஒரு வேர்டு கொடுக்கல. நான் அதுக்கப்புறம் என்னோட லெக்சர்ஸ்ல நான் மோஸ்ட்லி அந்த pH நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். PO2வும் pHம் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். PP 2 சேர்த்து வச்சுக்கோங்க. PO2 அண்ட் pH 2 மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. மத்தெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் PO2 will be higher, pH will be higher. நீங்க என்ன கேட்டிருக்காங்க? reduction of pH. pH குறைஞ்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும்? இந்த curve shifting to the right side. right side shift ஆனவே something wrong. affinity குறையும். diffusion அவ்வளவு ஸ்பீடா நடக்காது. diffusion will be less. உங்க சார்ட் எடுத்து பாருங்க. 2 கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஹியர் PO2 இந்த பக்கம் PO2 PO2 இந்த பக்கம் ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 40% saturation வச்சுக்கோங்க. So 40 PO2ல 40% of blood is getting saturated. அதே 40 PO2ல பாருங்க only 20% is getting saturated. அப்ப something தப்புல. PO2 காமன் தான். If the curve is shifting to the right side னா something தப்பு இருக்கு. அதனால reduction in PO2, I mean reduction in pH of blood will decrease the affinity of hemoglobin with oxygen. affinity குறைச்சிரும். அப்படிதான் நல்ல கர்வ் ரைட் சைடுல ஷிஃப்ட் ஆகுது. லெஃப்ட் சைடுல ஷிஃப்ட் ஆச்சுன்னா அஃபினிட்டி அதிகமாகுது. ரைட் சைடுல ஷிஃப்ட் ஆகுதுன்னா அஃபினிட்டி இஸ் கெட்டிங் லெஸ். ஓகேவா? ரைட் சைடுல ஷிஃப்ட் ஆச்சுன்னா அஃபினிட்டி இஸ் கெட்டிங் லெஸ். அஃபினிட்டி குறையுது அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ தட்ஸ் இஸ் ஆன்சர். யுவர் affinity will get decreases. Okay, next, name the chronic respiratory disorder caused mainly the cigarette smoking. இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா அப்படியே within a 2 seconds question, right? So 2 secondsல கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்ட்ரைட்டா உங்க புக்ல கொடுத்துருக்காங்க emphysema, right? Emphysema is your straight answer. அப்படியே ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். Okay, so next is your asthma. Asthma may be attributed by, asthma எதனால attribute ஆகுது? Yes, again it's a direct question. Allergic reaction of the mast cells in the lungs. Asthma may be attributed to the allergic reaction in the mast cells of the lungs. Okay, so அவ்வளவுதான். It's a quick bite. So half an hour 45 minutesல I think we completed. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்றேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே வீடியோ போடுறேன். இஃப் யூ ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ளீஸ் டு ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹூஸ் அப்ரோச்சிங் ஃபார் NEET 2021. அது எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ் தான். இந்த லாங்குவேஜ் பசங்களாக இருந்தால் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். பார்க்காதீங்க. நான் மோஸ்ட்லி தமிழ் தான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்க தமிழ் கற்றுக்கணுன்னா பாருங்க, பயாலஜி கற்றுக்கணுன்னா பார்க்காதீங்க. நீங்கள் விட்டுட்டு வேற லாங்குவேஜில் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ so I stop with this expected pattern, the based on your response. நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க, how it's going, நான் சொல்றது புரியுதா இல்ல புரியலையா, இல்ல இதோட சாத்திக்கலாமா கடைய, இல்ல நீங்க இதுக்கு மேல எடுக்கணுமா, ஏதாவது சொன்னீங்கன்னா based on the response definitely I will do my best, right? See you all. Bye.